சர்வலோகத்தின் பாவனை சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானி ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22 வசனம். பிரியமானவர்களே, அன்னாள் என்கிற சகோதரி தன் சொந்த பந்தங்களினால அவமானப்படுத்தப்பட்ட பொழுது, அதாவது மனமடிவான் ஆகப்பட்ட பொழுது, அந்த அன்னாள் வேற எங்கேயும் போய் அழவில்லை. தேவ சமூகத்துல தன் பாரத்தை, ஆலயத்துல வந்து தேவ சமூகத்துல தன் பாரத்தை ஊற்றி ஜெபித்ததுனால பிறகு அவர்கள் துக்கமுகமா இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை தந்தார். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதால ஆதரிக்கப்பட்டவர்கள், தாவீதால போஷிக்கப்பட்டவர்கள், தாவீதால பாதுகாக்கப்பட்டவர்கள், தாவீதால நன்மை பெற்றுக் கொண்டவர்கள். இப்பொழுது தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும்பொழுது தாவீது அங்கே இங்கே போய் ஆறுதல் தேடவில்லை. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அதாவது கர்த்தருக்குள்ள தன்னை தைரியப்படுத்திக் கொண்டதுனால தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு 200 பேரோடு கூட சென்று எதிரிகளை மேற்கொண்டு சகலத்தையும் அவர் திருப்பி கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, சொந்த பந்தங்களினாலும் உங்களால் நன்மை பெற்றுக் கொண்டவர்களாலும் இன்றைக்கு துன்பப்படுத்தப்படுகிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு துக்கத்தினால் அவர்கள் பேசின வார்த்தையினால கவலையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இருதயத்துல பாரத்தை வைத்து விடாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கூட நம்ம எல்லாருடைய சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பொழுது தேவ சமூகத்துல கெத்செமனே தோட்டத்துல, தேவனே ஆத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யும், அல்லது என் சித்தம் அல்ல உங்க சித்தமே ஆக கடவுதுன்னு சொல்லி கர்த்தர் மேல, தேவன் மேல பாரத்தை வைத்ததுனால பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இந்த ரத்தம் எல்லாம் சிந்தி மரித்து இந்த உலகத்தோட எல்லாருடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் எழுந்தாருங்க. அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். இயேசுவும் சொன்னார் அல்லவா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரு. ஆகவே பாரத்தை இருதயத்துல வைத்து விடாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைத்து விடுங்க. சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நான் யார் இடத்துல போய் இந்த பாரத்தை சொல்லுவது, இந்த பிரச்சனை சொல்வது, இந்த போராட்டத்தை சொல்வது என்று சொல்லி ஆண்டவரே துக்கத்தோடு பாரத்தோடு அலைந்து திரிகிற, ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு துக்கம் எல்லாம் ஏசப்பா இடத்துல வந்து அறிக்கை செய்து சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொன்னீரு. இதை காண்கிற ஒவ்வொருத்தோட துக்கம் சந்தோஷமா மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.